கந்தரோடை விகாரை பெயர் பலகை அகற்றம். நிட்மா சூறாவளியால் சொத்துக்கள் சேதமடைந்த மக்களுக்காக வணக்கத்திற்குரிய மாவிகந்தை ரத்னபால தேரரினால் காணி நன்கொடை. லசந்த விக்ரமதுங்க விடயத்தில் இரட்டை நிலைப்பாடு கேள்வி எழுப்பும் ரவி கருணாநாயக்க. கொழும்பில் பிரபல ஹோட்டலில் சந்தித்துக் கொண்ட முக்கிய அரசியல்வாதிகள். கணக்காய்வாளர் நாயகமின்றி நிதி அராஜகம் சர்வதேசம் வரை செல்லும் எதிர்க்கட்சி. பல லட்சம் பெறுமதியான மருந்துகள் யாழ் பல்கலையில் அளிப்பு. சர்ச்சைகளுக்கு மத்தியில் மகாநாயக்க தேரர்களை சந்தித்த பிரதமர் ஹரிணி. கச்சதீவு திருவிழா தொடர்பில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானங்கள். சாண்டிபே கடற்கரை குறித்து ஜனாதிபதி முக்கிய உத்தரவு. பாடசாலை மாணவர்களுக்கான சீருடை விநியோகம் ஜனவரியில். இசாரா சம்பந்தியின் முகத்தோற்றத்தினால் மீண்டும் சிக்கல் குழப்பத்தில் போலீசார். கண்டி உடுதும்புற தேவகந்தி பகுதியில் இன்று மாலை 5:05 மணியளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கமானது ரெக்டர் அளவுகோலில் 2.2 மேக்னிடியூடாக உணரப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் லேசானது என்றும் பீதியடைய எந்த காரணமும் இல்லை என்றும் நிலைமை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணிகம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் முன்னாள் ஆயுத குழுக்கள் தொடர்பான பழைய குற்றச்சாட்டுகள் மீண்டும் பொதுவெளியில் விவாதமாகி வரும் நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரியநேத்திரன் நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு வெளியிட்ட பகிரங்க வாக்குமூலம் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னுடைய தம்பி உட்பட பலரை கடத்தி நீண்டகாலம் சட்டவிரோதமாக வைத்திருந்தார்கள் என கூறியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் கடந்த காலத்தில் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் செயல்பட்ட முன்னாள் ஆயுத குழுக்கள் இந்த நாட்டையும் தமிழ் மக்களையும் ஆட்டி படைத்த அந்த நிகழ்வுகளை ஞாபகப்படுத்தியதுடன் 1990களின் இறுதி மற்றும் 2000 ஆண்டுகளின் ஆரம்ப காலங்களில் கடத்தல், காணாமலாக்கல், சட்டவிரோத தடுப்பு போன்ற குற்றச்சாட்டுகள் பல பதிவாகியிருந்தாலும் அவற்றில் பெரும்பாலானவை முழுமையான விசாரணையொன்றி நிறுத்தப்பட்டதாகவும் அரியநேத்திரன் பகிரங்கமான குற்றச்சாட்டை விடுத்துள்ளார். பிள்ளையான் மற்றும் டக்ளஸ் தேவானந்தா தொடர்பான விவகாரங்கள் மீண்டும் பேசப்படும் சூழலில் வெளியாகியுள்ளதால் இந்த குற்றச்சாட்டுகள் அடுத்ததாக கருணா தொடர்பான குற்றச்சாட்டுகளும் விசாரணைக்கு வருமா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளது. கொழும்பில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரம்சிங்க உள்ளிட்ட அரசியல்வாதிகள் நேற்றிரவு சந்தித்துள்ளனர். பந்துல குணவர்த்தன தயாரித்த திரைப்படத்தினை பார்வையிடுவதற்காக திரையரங்கொன்றில் சந்தித்துள்ளனர். இதன்போது ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் பல முக்கிய அரசியல்வாதிகள் கலந்து கொண்டுள்ளனர். மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் தொடர்பான பல பிரச்சினைகளை மையமாக கொண்ட இந்த திரைப்படத்தில் நிலவும் அரசியல் நிலவரம் குறித்து அரசியல்வாதிகள் கலந்துரையாடியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க ஆகியோருக்கு மேலதிகமாக கலாச்சார விவகார அமைச்சர் பேராசிரியர் சுனில் செனவி, விமல் வீரவன்ச, ரபூப் ஹக்கீம், முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபிவர்த்தன, அனுர பிரியதர்ஷன ஜாப்பா, பேராசிரியர் GL பீரிஸ், மஹிந்த அமரவீர, சிசிர ஜெயகொடி, மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க மற்றும் பலர் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது மேலும் பல கலைஞர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக கந்தரோடை விகாரை என பொறிக்கப்பட்டிருந்த பெயர் பலகை இன்றைய தினம் அகற்றப்பட்டுள்ளது. குறித்த இடத்தை கந்தரோடை தொல்லியல் ஆய்வு மையம் என அடையாளப்படுத்துவதே மிகவும் பொருத்தமானது என சபையில் எடுக்கப்பட்ட முடிவிற்கு அமையவே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அகற்றப்பட்ட பெயர் பலகை காணப்பட்ட அதே இடத்தில் ஒல்லாந்தர் காலத்தில் அமைக்கப்பட்ட சந்தை கட்டட தொகுதியின் வரலாற்று சிறப்பம்சங்களை விவரிக்கும் வகையிலான புதிய கல்வெட்டு பெயர் பலகை ஒன்று மும்மொழிகளிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. எதிர்கால சந்ததியினருக்கு சரியான வரலாற்றை கொண்டு செல்லும் நோக்கிலேயே இந்த புதிய பெயர் பலகை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருடாந்த கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. காலை 9:30 மணியளவில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் உள்ள அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது யாழ்ப்பாண மறை மாவட்ட குறுமுதல்வர் ஆயர் வணக்கத்திற்குரிய அருட்தந்தை PJ ஜெபரட்னம், வடமாகாண கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் புத்திகள் லியனகமகே, இந்திய துணை தூதரக அதிகாரி நாகராஜன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர். இக்கலந்துரையாடலில் தலைமை உரையாற்றிய அரசாங்க அதிபர் வரலாற்று சிறப்புமிக்க கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தலத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான வருடாந்த திருவிழா எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். மேலும் கச்சதீவு புனித அந்தோனியார் திருவிழா இலங்கை இந்திய பக்தர்கள் கலந்து கொள்ளும் பெரும் திருவிழாவாக முன்னெடுக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்கிய கடற்படை மற்றும் துறை சார்ந்த திணைக்களங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டதுடன் கடந்த வருடம் 9,000 பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்க
எதிர்பார்க்கப்பட்ட போதும் இந்தியாவிலிருந்து 4364 பக்தர்கள் உள்ளடங்களாக 7464 பக்தர்கள் வரை கலந்து கொண்டார்கள் என தெரிவித்தார். மேலும் கச்சதீவானது மனிதர்கள் இல்லாத தனித்தீவாக இருப்பதனால் சகல ஏற்பாடுகளுடனும் நடப்பாண்டு திருவிழா கடந்த ஆண்டு திருவிழா ஒழுங்கமைப்பினை காட்டிலும் மேலும் புனிதமாக சிறப்பாக நடைபெற வேண்டும் எனவும் கடந்த ஆண்டு ஏதாவது சில குறைபாடுகள் இருப்பின் அதனை இந்த ஆண்டு கூடுதல் கவனத்துடன் நிவர்த்தி செய்வது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இக்கலந்துரையாடலில் இலங்கை மற்றும் இந்தியாவில் இருந்து வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை, அவர்களுக்கான தங்குமிட வசதிகள், கூடாரங்கள், உணவு வசதிகள், பாதுகாப்பு, சுகாதார தேவைகள், மலசலக்கூட வசதிகள், குடிநீர் தேவைகள், பாதுகாப்பு, ஒளி வசதிகள், கடல் மற்றும் தரை போக்குவரத்து ஒழுங்குகள், தனியார் கடற்போக்குவரத்து படைகளின் கட்டண நிர்ணயம், கழிவு முகாமைத்துவம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டன. குறித்த கூட்டத்தில் பின்வரும் விடயங்கள் பிரதானமாக கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. இலங்கையைச் சேர்ந்த 4000 யாத்ரீகர்களும் இந்தியாவைச் சேர்ந்த 4000 யாத்ரீகளும் என 8000 யாத்ரீகர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கான வசதிகளை மேற்கொள்ளுதல், குறிகட்டுவானிலிருந்து கச்சத்தீவிற்கு படகு சேவையினை ஒரு வழி கட்டணமாக ரூபாய் 1200 அறவிடுவது எனவும், நெடுந்தீவிலிருந்து கச்சத்தீவிற்கான ஒரு வழி கட்டணமாக 1000 ரூபாவை அறவிடுவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. மேலும் குறிகட்டுவானிலிருந்து 46 தனியார் படகுகள் சேவையில் ஈடுபடுத்தவும் தீர்மானிக்கப்பட்டது. போக்குவரத்துக்காக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் போக்குவரத்து துறையினரின் பேருந்துகளும் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் 27ஆம் தேதி காலை 4 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை யாழ்ப்பாண பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் புறப்படும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது. பக்தர்களுக்கு 28ஆம் தேதி காலை உணவு இலவசமாக வழங்கப்பட உள்ளது. கடற்படையினரின் ஒழுங்கமைப்பில் கச்சத்தீவில் ஒரு ஆம்புலன்ஸ் படகும், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் ஒழுங்கமைப்பில் 2 ஆம்புலன்ஸ் வண்டிகளும் குறிகட்டுவானில் தயார் நிலையில் வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கணக்காய்வாளர் நாயகம் ஒருவரை நியமிக்காமல் அரசாங்கம் காலந்தாழ்த்தி வருவதன் மூலம் நாடு பல துறைகளில் அராஜக நிலையை நோக்கி சென்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டு எதிர்க்கட்சியின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். ஒரு வருட காலமாக புதிய கணக்காய்வாளர் நாயகம் ஒருவர் கடமையாற்றி வந்த நிலையில் கடந்த 1 மாத காலமாக பதில் அதிகாரி கூட இன்றி கணக்காய்வு திணைக்களம் இயங்கி வருகிறது. 1 மாத காலம் கணக்காய்வாளர் நாயகம் என்று இயங்குவது மிகவும் பாரதூரமான நிலைமையாகும். தகுதியுள்ள அதிகாரிகள் இருக்கும் போது அவர்களின் பெயர்களை பரிந்துரைக்க ஜனாதிபதி தயக்கம் காட்டி வருகிறார். பதில் கணக்காய்வாளர் நாயகமாக இருந்த தர்மபிரிய கம்மன்பில அனைத்து தகுதிகளையும் கொண்டிருந்தும் அவரது பெயரை பரிந்துரைக்காமல் தகுதி குறைந்தவர்களின் பெயர்களையே ஜனாதிபதி அனுப்பி வைத்துள்ளார். இதன் காரணமாகவே அரசியலமைப்பு பேரவை அந்த பெயர்களுக்கு அனுமதி வழங்கவில்லை. கணக்காய்வாளர் நாயகம் இல்லாததால் நாடாளுமன்றத்தில் பொது கணக்கு குழு, அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு உள்ளிட்ட பல குழுக்களின் செயற்பாடுகள் மற்றும் நாட்டின் ஒட்டுமொத்த தணிக்கை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. முறையான அதிகாரியை நியமிக்க தவறியமை குறித்து சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி ஆகியவற்றுக்கு தெரியப்படுத்த எதிர்க்கட்சிகள் இணைந்து நடவடிக்கை எடுக்க உள்ளன. நாட்டின் நிதி ஒழுக்கத்தை பேணவும் அராஜக நிலையை தவிர்க்கவும் தகுதியான ஒருவரை உடனடியாக கணக்காய்வாளர் நாயகமாக ஜனாதிபதி நியமிக்க வேண்டும் என தயாசிறி ஜெயசேகர வலியுறுத்தினார். 10வது பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. இதன்போது திருகோணமலை மணியாவளி பிரதேசத்தில் அமைந்துள்ள சாண்டிபே கடற்கரையை பொதுமக்கள் எவ்வித தடையுமின்றி பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குவது தொடர்பாகவும் அப்போது மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் விரைவாக ஆராயப்பட்டது. பாதுகாப்பு படையினரின் நலன்புரி நடவடிக்கைகளை மேம்படுத்துதல், ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் பணிகளுக்கு அதிகளவான படையினரை அனுப்புதல் மற்றும் ஹெலிகாப்டர் அணியை பலப்படுத்துவது தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள உடனடி நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. ஒளிவில் துறைமுகத்தை சுற்றியுள்ள நிலப்பரப்பு, கடல் அரைப்புக்குள்ளாகும் பிரச்சினை குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் இத்துறைமுகத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவது குறித்து நாரா நிறுவனத்தின் உதவியுடன் புதிய சாத்தியவள ஆய்வை மேற்கொள்ளுமாறு கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். வடக்கு மாகாணத்தில் காணிகளை விடுவித்தல், வீதிகளை திறத்தல் மற்றும் பாடசாலைகளை தொடர்ந்து இயக்குதல் தொடர்பாக பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட பிரச்சினைகளுக்கு சாதகமான தீர்வுகள் வழங்கப்பட்டுள்ளமை குறித்தும் எஞ்சியுள்ள தடைகளை நீக்குவது குறித்தும் மீளாய்வு செய்யப்பட்டது. பிரதமர் ஹரிணி அமரசூரிய கண்டி மகாநாயக்க தேரர்களை சந்தித்து கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளார். அத்தோடு 6ஆம் தரத்திற்காக தயாரிக்கப்பட்ட முன்மாதிரி புத்தகம் ஒன்றில் தன்பால் பாலியல் தொடர்பாளர்களை தேடும் இணையதளத்தின் பெயரொன்று அச்சிடப்பட்டமை தொடர்பில் விளக்கி கூறியுள்ளார். அஸ்கிரி மகாவிகாரையின் வணக்கத்திற்குரிய வரககுட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை இன்று சந்தித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். அதன் பின்னர் தரம் 6 ஆங்கில பாட புத்தகத்தில் முதல் பதிப்பில் வெளிவந்த பிரச்சினை குறித்து உண்மையான விவரங்களை வெளிப்படுத்தினார். மேலும் எதிர்காலத்தில் பாட
பாடப்புத்தகம் அச்சிடும் பொறுப்பு கல்வி வெளியீட்டு திணைக்களத்திடம் வழங்கப்படும். பிரச்சினைகளுக்கு காரணமான தொகுதி எந்த குழந்தைக்கும் வழங்கப்படவில்லை. மேலும் அனைத்து அச்சிடப்பட்ட பிரதிகளும் உள்ளக விசாரணைகள் முடியும் வரை சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். யாழ் பல்கலைக்கழக சுகாதார நிலையத்திலிருந்து 15 லட்சம் ரூபாய் பெறுமதியான மருந்துகள் காலாவதியாகிய நிலையில் அண்மையில் புதைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மாணவர்கள் சிகிச்சைக்காக செல்கின்ற போது அவர்களுக்கு மருந்துகள் சரியாக வழங்கப்படாமல் விடுதல், மருந்துகளை வெளியே வாங்குமாறு எழுதி கொடுத்தல் போன்ற செயற்பாடுகளால் இந்த மருந்துகள் இவ்வாறு காலாவதியாகிய நிலையில் புதைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த மருந்துகள் காலாவதி திகதியை நெருங்குகின்றது என தெரிந்தவுடன் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தேவையான ஒரு தொகை மருந்துகளை வைத்துக் கொண்டு ஏனைய மருந்துகளை வேறு வைத்தியசாலைகளுக்கு வழங்கியிருந்தால் குறித்த மருந்துகள் இவ்வாறு நிலத்தில் புதைக்கப்பட்டிருப்பதை தடுத்திருக்க முடியும் என கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. கடந்த காலத்தில் காலாவதியாகிய மருந்துகள் தொடர்பான விடயங்கள் கசக்கி வீசப்பட்ட ஆடிட் ரிப்போர்ட் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் பல்கலைக்கழக சுகாதார நிலையங்கள் மற்றும் மருத்துவ சேவைகள் தொடர்பாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர் சமூகத்தினால் பல்கலைக்கழக உபவேந்தர் உள்ளிட்ட பல தரப்பினருக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட உள்ளது. அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: எமது யாழ்ப்பாண பல்கலைக்கழக சுகாதார நிலையங்கள் மற்றும் அவற்றின் சேவைகள் தொடர்பில் மாணவர்களின் தொடர் முறைப்பாடுகளை அடுத்து அவை தொடர்பில் தங்களிற்கு இக்கடிதத்தின் வாயிலாக கொண்டு வருவதோடு விரைந்த மற்றும் உடனடி நடவடிக்கைகளினை கோரி நிற்கின்றோம். ராமநாதன் கட்புல மற்றும் நுண்கலைப்பீடம் மற்றும் முகாமைத்துவ கட்கைகள் மற்றும் வணிக பீடம் ஆகியன முதன்மை வளாகத்திலிருந்து புறம்பாக அமைக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த பீடங்களின் மாணவர்களுக்கென்று தனியான மருத்துவ சேவை வசதிகள் தற்போது வரையில் அமைக்கப்படவில்லை. இட அமைவு காரணமாக 2 பீடங்களின் மாணவர்களும் நோய் நிலைமைகளுடன் பயணம் செய்து மருத்துவ சேவைகளினை பெற்றுக்கொள்வது என்பது இயலாதொரு காரணமாகும். குறிப்பாக சுகாதார நிலையம் கிளிநொச்சி விவசாய பொறியியல் தொழில்நுட்ப பீட மாணவர்களுக்கான சுகாதார நிலையம் கிளிநொச்சியில் தனியாக காணப்படுகின்றது. குறித்த சுகாதார நிலையத்தில் மருத்துவ சேவைகள் தினமும் மாலை 4:30 மணி முதல் மாலை 6:30 மணி வரையில் இடம்பெறுகின்றது. அத்துடன் வரையறுக்கப்பட்ட சேவை நேரம் என்பது மாணவர்களுக்கு பொறுத்து இடர்பாடுகளினை ஏற்படுத்துகின்றது. முதன்மை வளாகத்தில் முழுநேர வைத்தியர்கள் கடமையில் ஈடுபடுகின்ற நிலையிலேயே கவனிப்பு என்பது நோயாளர்களை கடினமாக உள்ள நிலையில் 3 பீடங்களை உள்ளடக்கிய கிளிநொச்சி மருத்துவ 2 நிலையத்தில் மருத்துவர்களுக்கு எவ்வாறு நேர்த்தியாக சேவையினை வழங்க முடியும்? நோயாளர்களை கட்டுப்படுத்தும் பொருட்டு தற்பொழுது இந்த நாட்களில் இந்த மாணவர்கள் என்று நேர அட்டவணை வழங்கப்பட்டு மருத்துவம் இடம்பெறுகின்றது. நோய் அல்லது சுகவீனம் இந்த தினங்களில்தான் தொற்றுவேன் என்று முன் அறிவிப்பு செய்துவிட்டு வருவது போன்று இந்த நேர அட்டவணை முறைமை முன்னெடுக்கப்படுகின்றது. நோயாளர்களை கட்டுப்படுத்தும் பொருட்டு தற்பொழுது இந்த நாட்களில் இந்த மாணவர்கள் என்று நேர அட்டவணை வழங்கப்பட்டு மருத்துவம் இடம்பெறுகின்றது. நோய் அல்லது சுகவீனம் இந்த தினங்களில் தான் தொற்றுவேன் என்று முன் அறிவிப்பு செய்துவிட்டு வருவது போன்று இந்த நேர அட்டவணை முறைமை முன்னெடுக்கப்படுகின்றது. தாதியர்கள் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரையில் கடமையில் ஈடுபடுகின்ற நிலையில் மருத்துவருடைய வருகையும் கடமையும் மாலை 4:30 மணி முதல் 6:30 மணிக்கு இடையில் தான் நிகழ்கின்றது. மருத்துவர் கடமையில் இல்லாத நேரத்தில் சுகாதார நிலையத்தில் தாதியர்களுக்கு என்ன கடமை எனும் கேள்வி இயல்பில் எழுகின்றது. மேலும் மருத்துவர் பணியில் ஈடுபடும் நேரத்தில் தாதியர்களுக்கு கூடுதல் வேலை நேரம் வழங்கப்படுகின்றது. கிளிநொச்சி வளாகத்தில் பீடங்களினை அமைத்த நாள் முதல் காரிடர் உருவாக்கப்படவில்லை. அத்தியாவசிய சேவை மருத்துவ சேவையில் தற்போது வரையில் ஏனும் நிரந்தர பணியிடம் உருவாக்கப்படவில்லை. பல்கலைக்கழகம் நிறுவப்படும் போது உருவாக்கப்படும் இருந்த யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஆபீசர் பணியிடங்களுக்கு மேலதிகமாக உருவாக்கப்படவில்லை. தற்போது பல்கலைக்கழக மாணவர்களின் எண்ணிக்கை பாரியளவில் அதிகரித்துள்ள நிலையில் அத்தியாவசிய சேவையான மருத்துவ சேவை பணியிடங்கள் மீளாய்வு செய்து உருவாக்கப்படவில்லை என்பது மாணவர்களின் சுகாதார நலனில் நிர்வாகத்தினரின் அசமந்த போக்கினையை வெளிப்படுத்துகின்றது. மாணவர்களின் நலன் சேவைகள் தொடர்பான பணியிடங்கள் நியமனங்கள் காலதாமத நிரப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்தும் மாணவர்கள் தரப்பின் அழுத்தங்கள் வரும் வரையில் காத்திராது உரிய காலத்தில் மாணவர் நலன் சார்ந்த பணிகளை ஆற்றுமாறு பல்கலைக்கழக நிர்வாகத்தினரை வேண்டி நிற்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட உள்ள 1750 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை அரசாங்கம் வர்த்தமானியில் வெளியிடுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் கோரிக்கை விடுத்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டவர் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் சம்பள அதிகரிப்பை வழங்குவதாக வரவு செலவு திட்டத்தின் ஊடாக உறுதியளித்தது. எனவேதான் அதற்கு தாம் ஆதரவாக வாக்களித்திருந்ததாக தெரிவித்தார். அதே நேரம் அவ்வாறு வழங்கப்படும் சம்பளத்தை உடனடி வர்த்தமானியில் அறிவிப்பதன் ஊடாக பொதுமக்கள் மத்தியில் நம்பிக்கை அதிகரிக்கும். மக்கள் தற்போதைய அரசாங்கத்தின் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்துவிட வேண்டாம் என ஜீவன் தொண்டமான் சுட்டிக்காட்டினார்.
டெட்பா சூறாவளியால் சொத்துக்கள் சேதமடைந்த மக்களுக்காக அரசாங்க முன்னெடுக்கும் வேலை திட்டத்திற்கு இணைந்த வகையில் சேமலாப்பட்டிய ஜட்டோகுட ஜடகளென ரஜமகா விகாராதிபதி சமாதான நீதவான் தேசிய மனித உரிமைகள் பணிப்பாளர் சாசனகீர்த்தி ஸ்ரீ சத்தர்ம விசாரத வணக்கத்திற்குரிய மாவிகந்தே ரதனபால தேரரினால் காணி நன்கொடியாக வழங்கப்பட்டது. அதன்படி தேரருக்கு சொந்தமான களிகமுவ பிரதேச செயலக பிரிவின் சேமலாப்பட்டிய பகுதியில் அமைந்துள்ள 10 ஏக்கர் தனியார் காணி இவ்வாறு நன்கொடியாக வழங்கப்பட்டதுடன் அதற்கான ஆவணங்கள் நேற்று பிற்பகல் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவிடம் கையளிக்கப்பட்டன. டெட்பா சூறாவளியால் வீடுகளை இழந்த மக்களுக்கு புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாகவும் அதன்படி காணிகளை நன்கொடியாக வழங்க விரும்புவோர் www.rebuildingsrilanka.gov.lk என்ற இணையதளத்தில் தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் ஜனாதிபதியின் செயலாளர் தெரிவித்தார். களிகமுவ பிரதேச அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க விடயத்தில் அரசாங்கம் ஏன் இரட்டை நிலைப்பாட்டுடன் செயற்பட்டு வருகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், லசந்த விக்ரமதுங்க உயிரிழந்து இன்றுடன் 17 வருடங்கள். பிரதமரிடம் கேள்வியொன்றை எழுப்புவது தொடர்பில் நான் அலுவலகத்திற்கு அறிவித்திருந்தேன். குறித்த விடயம் தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்வதால் கேள்விக்கு பதிலளிக்க முடியாது என மறுத்துவிட்டனர். எனினும் இதே நாடாளுமன்றத்தில் உயிர்த்த தாக்குதல் தொடர்பில் பதிலளிக்கப்படுகிறது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தொடர்பில் பதிலளிக்கப்படுகிறது. மருந்துகள் தொடர்பில் பதில் வழங்கப்படுகிறது. அவற்றுக்கும் நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. லசந்த விக்ரமதுங்க கொலைக்கு இன்று 17 வருடங்கள் ஆகின்ற போதிலும் ஏன் இரட்டை நிலைப்பாட்டுடன் செயற்படுகின்றீர்கள் என கேள்வி எழுப்பினார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க உட்பட சிரச மற்றும் ரூபவாகினி நிறுவனங்களுக்கு நடத்திய தாக்குதல் தொடர்பில் அரசாங்கம் கட்டாயம் நீதியை நிலைநாட்டும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க தொடர்பில் அரசாங்கத்தின் இரட்டை நிலைப்பாடு தொடர்பில் கருத்து தெரிவித்தமைக்கு பதில் கூறும் வகையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து உரையாற்றியவர், ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க 2008ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார். அதற்கு பின்னர் வந்த அரசாங்கங்கள் கொலையாளிகள் மற்றும் அதற்கு உதவி செய்தவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என தெரிவித்தனர். அதெல்லாம் கடந்து 17 ஆண்டுகளின் பின்னரே நாம் இதற்கு தீர்வு காண உள்ளோம். கொலையுடன் தொடர்புடையவர்கள் கடந்த காலங்களில் நாட்டில் ஆட்சி அமைத்துள்ளனர். முன்னாள் அமைச்சர்களாக பதவி வகித்துள்ளனர். ஆகவே தவறிழைத்தவர்கள் மீது நிச்சயமாக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி மற்றும் இலங்கையின் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் உள்ள பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. உத்தியபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்திய ராணுவ தளபதி தலைமையிலான தூதுக்குழுவினர் நேற்று நாட்டை வந்தடைந்திருந்தனர். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அலுவலகத்திற்கு வருகை தந்த இந்திய ராணுவ தளபதியை பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர மிக அன்புடன் வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையிலான சுமூகமான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. அயல் நாடுகளான இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையில் நீண்ட காலமாக நிலவும் வரலாற்று, கலாச்சார மற்றும் நாகரிக ரீதியிலான தொடர்புகளை இரு தரப்பினரும் இதன்போது மீண்டும் உறுதிப்படுத்திக் கொண்டனர். பாடசாலை மாணவர்களுக்கான 2026ஆம் ஆண்டின் இலவச பாடசாலை சீருடை விநியோகத்தை இம்முறை ஜனவரி மாதத்தில் வழங்குவதற்கு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு அனுசரணையின் கீழ் இயங்கும் பாடசாலை மாணவர்கள் அத்துடன் நாடளாவிய ரீதியில் அரசு அங்கீகாரம் பெற்ற பிரிவினாக்களில் கல்வி கற்கும் பிக்கு மற்றும் கல்வி கற்கும் பிக்கு மாணவர்கள் மற்றும் ஏனைய மாணவர்களுக்கும் இவ்வாறு இலவச சீருடை வழங்கப்பட உள்ளது. சீன மக்கள் குடியரசினால் முழுமையான அன்பளிப்பாக 11.484 மில்லியன் மீட்டர் சீருடை துணிகள் நாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் தற்போது அந்த அனைத்து துணிகளும் துறைமுகத்திற்கு வந்தடைந்துள்ளன. குறித்த சீருடை துணிகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்கும் நிகழ்வு எதிர்வரும் ஜனவரி 13ஆம் தேதி கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முறை பாடசாலை சீருடைகளை பெற்றுக்கொள்ள சுமார் 44,18,404 மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளதுடன் ஜனவரி 19ஆம் தேதி முதல் கோட்டக்கல்வி அலுவலகங்களுக்கு அத்துணி தொகைகளை விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் புலம்பெயர்ந்தவர்களுக்கான அமைப்பின் ஊடாக மன்னார் மாவட்டத்தில் புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட வைத்தியசாலைகளுக்கு பகிர்ந்தளிக்கும் வகையில் ஒரு தொகுதி பொருட்கள் இன்றைய தினம் கையளிக்கப்பட்டுள்ளது. மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் சுமார் 3 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் MHM ஆசாத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளது. புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட வைத்தியசாலைகளில் நோயாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு நோயாளர் விடுதிகளில் நோயாளர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு தொகுதி பொருட்களே இவ்வாறு கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வில்
பிரிவில் ஐக்கிய நாடுகளின் புலம்பெயர்ந்தவர்களுக்கான அமைப்பின் துணை தூதுவர் தலைமை இடம்பெயர்வு சுகாதார அதிகாரி டாக்டர் செமியோனெட்டியாசிஸ், ஐக்கிய நாடுகளின் புலம்பெயர்ந்தவர்களுக்கான அமைப்பின் இலங்கை மற்றும் மாலைதீவுகளின் இடம்பெயர்வு சுகாதார மருத்துவர் RM உதீர சரித்ரா ஹரிச்சந்திர ஆகியோர் இணைந்து கையளித்தனர். இதன்போது மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் ரூபன் லெம்பர்ட், வைத்தியர்கள், பிராந்திய சுகாதார சபைகள், பணிமனை உத்தியோகர்கள் என பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகளின் புலம்பெயர்வதற்கான அமைப்பினூடாக இன்று மன்னார் மாவட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக IOM எனப்படுகின்ற அமைப்பினால் கிட்டத்தட்ட 3 மில்லியனுக்கும் பெறுமதியான அத்தியாவசிய பொருட்களை வைத்தியசாலைகளின் சேவைகளை மேம்படுத்துவதற்காக IOM அமைப்பினுடைய பதிவிட பிரதிநிதி அவர்கள் வைத்தியர் சிமோலட் அவர்களினால் இன்று நமக்கு கையளிக்கப்பட்டது. இந்த உபகரணங்களை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஏரியாவில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு பகிர்ந்தளிப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம். நாட்டில் அதிகரித்து வரும் இணையவழி மோசடிகளை கட்டுப்படுத்துவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் நிதி விசாரணை பிரிவு ஆகிய இணைந்து விசேட நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்துள்ளதாக உதவி போலீஸ் அத்தியட்சகர் போலீஸ் ஊடக பேச்சாளர் F. வூட்லர் தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் இணையம் மற்றும் சமூக வலைதளங்களின் ஊடாக மேற்கொள்ளப்படும் நிதி மோசடி உள்ளிட்ட ஏனைய குற்றச்செயல்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளன. ஆகையால் இணையவழி மோசடிகளை தடுப்பதற்காக 2026 ஆண்டு போலீஸ் மா அதிபரின் நேரடி வழிகாட்டலில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் நிதி விசாரணை பிரிவு ஆகியன இணைந்து விசேட நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்துள்ளன. மோசடியாளர்கள் மிக நெருக்கமாக நண்பர்கள் அல்லது நம்பிக்கைக்குரிய நிறுவனங்களின் பெயரை பயன்படுத்தி கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மூலம் பொதுமக்களை ஏமாற்றுகின்றனர். குறிப்பாக குறுகிய காலத்தில் லட்சாதிபதியாகும் வாய்ப்பு, அதிர்ஷ்ட பரிசுகள், வீட்டிலிருந்தே அதிக சம்பளத்துடன் வேலைவாய்ப்பு போன்ற விடயங்களை தெரிவித்து வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் ஊடாக மிகவும் தந்திரமாக பணம் பறிக்கும் குற்றச்செயலை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு சிலரிடம் வங்கி கணக்கு முடக்கப்பட்டுள்ளதை அச்சுறுத்தி உங்களின் ஒருமுறை மாத்திரம் பயன்படுத்தும் OTP பின் அல்லது கடவுச்சொற்களை பெற்றுக் கொள்கின்றனர். ஆகையால் பொதுமக்கள் தங்கள் இதுபோன்ற தொலைபேசி அழைப்புகள் குறித்து எச்சரிக்கையுடன் செயற்படுங்கள். ஒருபோதும் 3ஆம் தரப்பினருக்கு கடவுச்சொற்களை வழங்க வேண்டாம். அவ்வாறு வழங்கியிருப்பின் உடனடியாக சம்பந்தப்பட்ட வங்கியை தொடர்பு கொண்டு உங்கள் கணக்கை முடக்குமாறு அறிவியுங்கள். அத்தோடு பாதிக்கப்பட்டவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நேரடியாக சென்றோ அல்லது தபால் மற்றும் மின்னஞ்சல் மூலமாகவோ இது தொடர்பில் முறைப்பாடுகளை வழங்க முடியும் என்றார். பாதாள உலகக்குழு உறுப்பினர் கனிமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இசாரா சவந்தியை அரசு பகுப்பாய்வாளரிடம் அனுப்பி முக பரிசோதனை நடத்த கொழும்பு குற்றப்பிரிவு அனுமதி கோரியுள்ளது. நேற்று கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம் முன் முன்னிலையான போதே இவ்வாறு அனுமதி கோரப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள இசாரா சவந்தியின் தோற்றத்தை ஒத்ததாக கூறப்படும் நந்தகுமார் தக்சி மற்றும் அவர் இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவியதாக கூறப்படும் சந்தேக நபர் அஜித் குமார் ஆகியோரை முன்னிலைப்படுத்திய போதே கொழும்பு குற்றப்பிரிவு இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது. சந்தேக நபரான இஷாரா சவந்தி கொழும்பு குற்றப்பிரிவில் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவரை நேருக்கு நேர் விசாரணைக்காக இன்று அரசு பகுப்பாய்வாளர் அலுவலகத்தின் டிஜிட்டல் பிரிவுக்கு அனுப்ப உத்தரவு பிறப்பிக்குமாறும் கோரியுள்ளது. இதன்போது உண்மைகளை பரிசீலித்த தலைமை நீதிபதி சந்தேக நபரான சவந்தி இன்னும் போலீஸ் நிலையத்தில் விசாரிக்கப்படுவதால் தற்போது உரிய உத்தரவை பிறப்பிக்க முடியாது என்றும் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பின்னர் தொடர்புடைய கோரிக்கைகளை முன்வைக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தேக நபர்களான தக்சி மற்றும் அஜித் ஆகியோரின் சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர்கள் சந்தேக நபர்களுக்கு உதவிய குற்றச்சாட்டை நிரூபிக்க போதுமான ஆதாரங்களை போலீசார் சமர்ப்பிக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இதன்போது விசாரணைகள் குறித்து முன்னேற்ற அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளதுடன் சந்தேக நபர்களை 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கவும் உத்தரவிட்டுள்ளார். மோதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஹபீப் நகர பிரதேசம் தற்போது கடுமையான கடல் அரைப்புக்குள்ளாகி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக மீனவர்கள் தமது படகுகளை பாதுகாப்பு நிறுத்தி வைக்கும் முக்கிய இடமே இப்போது கடல் அரைப்பால் பாதிக்கப்பட்டுள்ளமை பெரும் கவலை ஏற்படுத்தியுள்ளது. இது கடல் அரைப்பு காரணமாக பொதுமக்கள் அன்றாட போக்குவரத்திற்காக பயன்படுத்தி வந்த பாதை தற்போது கடலுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளதுடன் மக்கள் பயணிக்க முடியாத நிலை உருவாகியுள்ளது. இதனால் பாடசாலை மாணவர்கள், வயோதிபர்கள் மற்றும் வேலைக்கு செல்வோர் பெரிதும் சிரமங்களை எதிர்கொண்டு
வருகின்றனர். மேலும் கரையோரமாக காணப்பட்டு வந்த பல மரங்கள் கடல் அரிப்பு காரணமாக வேரோடு சாய்ந்து விழும் அபாயத்தில் உள்ளன. கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ள இந்த பகுதி உள்ளூர் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்லும் இடமாகவும் காணப்படுகிறது. இந்த நிலையில் உரிய அதிகாரிகள் உடனடியாக இப்பிரச்சனையில் தலையிட்டு கடலோர பகுதிகள் கற்கள் நிரப்பி தடுப்புச் சுவர் அமைத்து கடல் அரிப்பை கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். பாதுகாப்பு வேலிகள் நிறுவுவதன் மூலம் எதிர்காலத்தில் மேலும் கடல் அரிப்பு ஏற்படுவதை தடுக்க முடியும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் கடலோர பாதுகாப்பு துறைகள் இந்த விடயத்தை தீவிரமாக கவனத்திற்கொண்டு உடனடி மற்றும் நீண்டகால தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஹபீப் நகர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.